ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம பட்டர் கார்லிக் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் 400 கிராம் பிரெஸ்ட் பீஸ் வச்சுருக்கேன், 1 கப் சிக்கன் ப்ராத் வச்சுருக்கேன், 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன், 40 கிராம் பட்டர் வச்சுருக்கேன், 3 டீஸ்பூன் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் வச்சுருக்கேன், ஒரு சின்ன பிடி அளவு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் ஆரிகேனோ வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் வினிகர் வச்சுருக்கேன், 3/4 டீஸ்பூன் சால்ட் வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இது போல் பிரெஸ்ட் பீஸை 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணுங்கள். இது ஸ்லைஸ் பண்ணும்போது கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிங்கன்னா இது போல் இருக்கும். இதே போல் எல்லா பிரெஸ்ட் பீஸஸையும் இதே அளவில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். பாருங்கள், இதே போல் வெட்டிக்கோங்க. கொஞ்சம் க்ராஸாக வச்சு வெட்டிக்கோங்க. இப்போது உப்பு 3/4 டீஸ்பூன் அதை இதில் போட்டுடலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அதையும் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இது போல் நல்லா பெசரி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம திறந்து பார்த்து அதில் இப்போ நம்ம 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதை போட்டு இந்த சிக்கனை நல்லா அப்படியே பெசரி விட்டுருங்க. இந்த மாவு எல்லா பீசஸ்லேயும் படுற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. நல்லா பெசினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும். இதில் ஒரு பீஸாக எடுத்து இது போல் வச்சு இது போல் பெரட்டி போடணும். ஒரு 2-3 வாட்டி பெரட்டி போட்டிங்கன்னா நல்ல அழகான கோல்டன் கலர் வரும். சிக்கனும் குக்காக இருக்கும். இதே போல் எல்லா பீசஸையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த கலரில் வரணும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இது நல்லா குக்காக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். அதே கடாயில் அந்த பட்டரை போட்டு அது கூட பூண்டையும் போட்டு நல்லா அதை பொரிச்சிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் போட்டு அதை இதோட நல்லா கலந்துடலாம். இது கூட சிக்கன் ப்ராத்தை சேர்த்து இப்போ நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது கூட ஆரிகேனோ, பெப்பர் பவுடர், வினிகர் இதை எல்லாத்தையும் போட்டு சால்ட்டும் அது கூட போட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதித்து வரும்போது இப்போ நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸை அதில் போட்டுடலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா சுண்டி வரணும். சுண்டின உடனே கொத்தமல்லியை போட்டு நல்லா ஒரு கிளறி இதை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது எவ்வளோ பட்டரியாக ஷைனிங்காக இருக்குது. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on my next video. Bye.